சென்னை பாருங்க பரபரப்பா இங்கே இருக்கு. காலையிலேயே வந்து டைம் வந்து 5:20 தான் ஆகுது. எவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் வந்திருக்கோங்க. சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க எங்கே போகிறோம். ஆமாங்க, திருப்பதி தான் போகிறோம். இவ்வளோ மார்னிங்கில் திருப்பதி போகிறோம். சென்ட்ரல்னா கண்டிப்பாக எந்த ட்ரெயின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின் தான். என்னன்னு சொல்ல மாட்டேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து எபிசோட்ஸாக நாங்கள் போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ட்ராவல் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் வீடியோஸை நாங்கள் தரோம் இந்த வீடியோவில். நம்ம ஸோ இந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. எப்படி புக் பண்ணுறது, எப்படி நிறைய பேருக்கு வந்து திருப்பதி எப்படி புக் பண்ணணும், எதுவுமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இல்லை நாங்கள் கிளியராக டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். ஸோ விடாமல் நீங்கள் இந்த vlog பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதுவும் இல்லாமல் பொதுவாக நிறைய பேர் திருப்பதி போனால் 1 நாள் 2 நாள் போயிட்டு வந்துடுவாங்க. பட் நாங்கள் எத்தனை நாள் புக் பண்ணிக்கோம் தெரியுமா, எத்தனை ஸ்டே பண்ண போகிறோம் தெரியுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நான் சொல்கிறேன். சம்மர் டியூஷன் டென்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது உங்களுக்கு. அங்கே பாருங்க, சென்ட்ரல் பாருங்க பரபரப்பாக எங்கிட்டு இருக்கு. அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கு. மக்கள் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. ஸோ காலையில் நிறைய டிபார்ச்சர்ஸ் இருக்குது. 7 மணிக்குள்ள நிறைய ட்ரெயின் போகுது நிறைய இடத்துக்கு, சவுத்துக்கு நார்த்துக்கு. அதனால அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அப்படியே வாங்க, என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. அப்படியே நடந்து போவோம் சென்ட்ரலில் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து அப்படியே ஆனந்த பவன் இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் டிஃபன் வாங்கணும்னா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணும்னா நீங்கள் அழகாக இங்கே வாங்கிட்டு போகலாம். காலைல கரெக்டாக 5:30 ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அடைய ஆனந்த பவன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போகலாம். அடுத்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கு குட்டியா. அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறவாங்க. மெட்ராஸ் காஃபின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே போய் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாருங்க, ரயில்வே ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்கள் இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் வாங்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல இங்கே கூட்டம் இல்லை. ஆப்போசிட் இருக்க இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ இங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி. இங்க பாருங்க, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் சொல்லிட்டு இங்க இருக்கு. இங்க தான் நிறைய கூட்டம் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க, இங்கேயே சாப்பிட்டுட்டு போறாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் இங்கே தான் வாங்கியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட். என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, நான் சொல்கிறேன். எப்பவுமே வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 7லேருந்து தான் டிபார்ட் ஆகும். பட் இப்போ வரைக்குமே வந்து பிளாட்ஃபார்மே போடாமல் இருக்காங்க. ஸோ 6 மந்த்துக்கு பிஃபோர் வந்து ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சுக்கு வந்து இது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க சப்தகிரி எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்ஹெச்பி கோச்சு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் வேப் 7 வருதா இல்லை வேப் 4 வருதா, 1:30க்கு வந்து இந்த ட்ரெயின் போகுமா இல்லையான்னு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நான் எல்லாமே ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறேன். நாங்கள் எந்த கோச்சில் போக போகிறோம் எல்லாமே காமிக்கிறேன், பார்ப்போம். இன்னுமே வந்து பிளாட்ஃபார்ம் போடாமலே தான் இருக்காங்க. 6:30 டைமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து 6:25க்கு எடுப்பாங்க. பட் இப்போ டைம் சேஞ்ச் பண்ணி 6:30க்கு எடுக்கிறாங்க. இன்னும் பிளாட்ஃபார்ம் போடாமல் இருக்காங்க. போட்ட உடனே நாங்கள் சொல்கிறோம், நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. இங்கே எவ்வளோ நேரம் வேணால் உங்களோட இது லக்கேஜ் எல்லாம் வைக்கலாம். ஸோ மேலே வந்து அமௌண்ட் இருக்குது பாருங்கள், வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை சென்ட்ரலில் தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. பட் ஸ்டில் சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்மே போடாமல் இருக்காங்க. சும்மா அப்படியே என்னென்ன ட்ரெயின் நிற்கிதுன்னு வந்து பார்ப்போம். மார்னிங் டைம்ங்க, சரியான டிபார்ச்சர் டைம். காலையில் நிறைய டிபார்ச்சர் இருக்குங்க, எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் நிறையா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் தான் எடுப்பாங்க. செம்ம பரபரப்பாக இருக்குது சென்னை சென்ட்ரல். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பது சதாப்தி எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல் மைசூர் போகிறது. நீங்கள் பெங்களூர் போகிறதா இந்த வண்டியில் எல்லாம் செம ஃபேமஸான வண்டி இது. அப்படி சும்மா வாங்க. ஸோ சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து 7வது பிளாட்ஃபார்ம் சொல்லி போர்டில் போட்டுட்டாங்க. ஸோ நான் கரெக்டாக 7வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ட்ரெயின் இன்னும் வரல. வந்தோம் நான் காட்டுறேன். உள்ளே போயிட்டு நம்ம புது எல்எஸ்பி கோர்ஸை சுற்றி பார்ப்போம். அப்படியே நம்ம அங்கே பாருங்கள், கோச் பொசிஷன்லாம் இங்கே போர்டில் போடுறாங்க. ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காங்க, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு. கோச் பொசிஷன்லாம் அழகாக எங்கள் போர்டில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இது. ட்ரெயின் வந்துட்டே இருக்குங்க, சரியான கூட்டம் நிற்கிது. இப்போவே எப்போவுமே ஐசிஎஃப் கோச்சில் இருக்கும்போது காலையிலே வந்து கோச் வந்து நிற்கும். இது வந்து எல்எஸ்பி கோச் சேஞ்ச் பண்ண அப்புறமா இவ்வளோ லேட்டாக வருது, ஏன்னு தெரியல. பாருங்கள். ஸோ ட்ரெயின் பீரியடுகளுக்கு வந்து மறக்காமல் வீடியோ பாருங்கள். சரியான வியூங்க. கேக்குதா அந்த சத்தம்? கேக்குதா? இதோட ரயில் ஃபேன்ஸுக்கு என்னங்க வேணும்? அந்த செக்கிங் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க.
போட்டோ இல்லையா? சத்தத்தை கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. வாவ், வேற லெவலுங்க இன்ஜின் செம்ம. கோல்ட் இஸ் கோல்டு. தக்கிட்டு படிக்கும் தக்கிட்டு எப்படி இன்னும் வந்து கோச் எல்லாம் ஓப்பன் பண்ணல. இப்பதான் அன்ரிசர்வ்டு கோச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம கூட்டம் எடுத்து பாருங்க. ஸோ சப்தகிரியிலலாம் நீங்கள் அன்ரிசர்வ்டில் வந்து போறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா வந்து இடத்த பிடிக்கணும். பிளான் பண்ணி வாங்க. எவ்வளோ அன்ரிசர்வ்டு கோச் விட்டாலும் கண்டிப்பாக சப்தகிரிக்கு பத்தாது. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற கோச் என்னன்னா இந்த கோச் தான், சிசி கிளாஸ் ஏசியில் தான் நாங்கள் டிராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ஒரே ஒரு ஏசி கோச் தான் இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஏசி கோச்சு ட்ராவல் போகிறோம் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில். ஸோ இதில் வந்து கோச் பொசிஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ கோச்சஸ் இருக்குது, ப்ரைஸ் ரேட் எல்லாமே வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ கோச் இருக்குது, அப்புறமா வந்து ஏசிக்கு எவ்வளோ ப்ரைஸு, நான் ஏசிக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு வந்து எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். வீடியோவை விடாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். முக்கியமாக ட்ரெயின் பீரியர்கள், ட்ரெயின் லவர்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய ட்ரெயின் வாக்லாம் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரெயின் வாக்ஸ் பார்க்குறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன வயசில் வந்து க்ரீன் கலர் லைவ் அடி போட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பல வருஷமாக ஐசிஎஃப் கோர்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக பல எல்எஸ்பி கோர்ஸ் வந்து 6 months ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். பிளான் பண்ணோம் 2-3 months பிஃபோர். சம் இஷ்யூனால எங்களால் போக முடியல. ஸோ ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்கள் போகிறோம் திருப்பதிக்கு. என்ன லோக்கோ போடுறாங்கன்னு பார்ப்போம். வேப் 7 வேப் 4 வாங்க அப்படியே பார்ப்போம். நம்ம சென்னை டு அசரத் நிசாமுதீன் போகிற ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் நிற்கிருக்கு. செம்ம டிமாண்டான ட்ரெயின், செம்ம ப்ரீமியமான ட்ரெயின் இது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் நார்த் சைடு ஒரு நாள் போகணும், இந்த மாதிரி விளாக் பண்ணணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். நாங்கள் ஷீட் ஆல்ரெடி போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நார்த் சைடு நாங்கள் போயிருந்தோம். அதோட வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குற லிங்க் ஓப்பன் பண்ணி ஷீடி ட்ரெயினில் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரெயின் ப்ளாகும். இன்னும் மே மாதம் கூட வரலாங்க. ஏப்ரல் மாதம் காலையில் செம்மையாக வேர்க்குது. இது செகண்ட் கிளாஸ் ஏசி புது எல்ஹெச்பி கோர்ஸில் நாங்கள் வரப்போ இதெல்லாம் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வரப்போ ட்ரெயின் ட்ராவல் வீடியோவில் இதை நாங்கள் காட்டுறோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் காட்டுறேன், புதுசாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிபார்ச்சர் பண்ணிட்டாங்க. யாரோ செயின் புல் பண்ணி எடுத்துட்டாங்க. சடனாக ட்ரெயின் நின்றுச்சு. அதை தான் நான் வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. இன்னுமே வேப் 7 கொடுக்கல. ஸோ இது வந்து அரக்கோணம் செட்டோட வேப் 4 கொடுத்துருக்காங்க. எப்போ வேப் 7 கொடுக்குறாங்களோ அப்போ தான் 130க்கு போகும். அன்டில் வந்து இது 110க்கு தான் போக போகுது. ஸோ ரேணிகுண்டாவில் வந்து ரிவர்சல் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து அது ஸ்டாப் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக திருப்பதிக்கு லைன் விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நல்ல கோச் பலன்னு இருக்குது, இன்ஜினும் பலன்னு இருக்குது. வாங்க நம்ம சென்னை டு திருப்பதி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இது என்ன வண்டின்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இது வடக்கு போற வண்டி தான், பார்த்தாலே தெரியுது. செம கூட்டமா இருக்கு. அன்ரிசர்வ்ட்ல வந்து டீசென்ட் எல்லாம் இல்லை, எல்லா சீட்டுமே வந்து ஃபுல்லாயிருச்சு அன்ரிசர்வ்ட்ல. நான் திருப்பியும் சொல்றேன், சப்தகிரியில நீங்க டிராவல் பண்ண போறீங்க ஜெனரல் கிளாஸ்ல அன்ரிசர்வ்ட்லனா கண்டிப்பா வந்து ரொம்ப சீக்கிரமா வாங்க. அப்பதான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓரமான ஒரு சீட்டு கிடைக்கும். வெல்கம் டு சப்தகிரி ஏசி கோச். வாங்க. ஸோ நல்ல இடம் வச்சிருக்காங்க, ஸ்பேஸியாக இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக் இல்லை. செம்ம கஷ்டமாக இருக்குல்ல ஓப்பன் பண்ண, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பாக வயசானவங்க சின்ன குழந்தைங்க வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு எந்த ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க, கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க அந்த ஏசி கோச் சூப்பராக இருக்குல்ல, சீட்டிங் எல்லாமே. இதான் சேர்க்காரோட சப்தகிரியோட ஏசி கோச், ஃபர்ஸ்ட் டைம் எல்ஹெச்பி கோச். ஸோ லெக் ஸ்பேஸ் பாருங்க, நல்ல ப்ராடாக இருக்குது. ஸோ நல்லாவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லெக் பேடும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே புஷ் பேக் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது.
ஆத்தேஷ். ஸோ நம்ம வச்சு சாப்பிட்றது. ஸோ இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து சார்ஜிங் சாப்பிட்டுமே இருக்குது. ப்ளஸ் ரீடிங் லைட், ரீடிங் லைட்டும் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் மேலே வந்து பேக் வைக்கிறது செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது. நாங்கள் பேக்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அதனால் ஃப்ரீயாக பேக்லாம் வச்சுக்கலாம் இங்கே. ஸோ சூப்பர், குட் டு கோ. ஸோ ட்ரெயின் வந்து கரெக்டாக மூவ் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30க்கு எடுக்க வேண்டிய ட்ரெயின் ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக சென்னையிலேருந்து கிளம்பிருக்கு. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் திருப்பதியில் போய் டிபார்ட் ஆகுதுன்னு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். எப்போவுமே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ட்ரெயின் எடுக்கிறவருக்கெல்லாம் அங்கே கூட்டமாக இருக்கும். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னா பிளாட்ஃபார்மே காலி வரும். எப்பவுமே ஐசிஎஃப் கோர்ஸில் வந்து ஒரு சின்ன ஜர்க் இருக்கும். பட் இந்த எல்ஹெச்பி கோர்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ப்ளஸ் அதுவும் நாங்கள் ஏசி கோச்சில் வேறு இருக்கோம். ஸோ மூவ் ஆகிறதே தெரியல வித்தவுட் சவுண்டு. ஒரு மாதிரி இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எப்போவுமே ட்ரெயின் சவுண்டு கேட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்க, ஹவுரா போகிற சென்னை டு ஹவுரா போகிற ட்ரெயின் நம்ம ஜாம் பேக்டாக போகுது. ரொம்ப செம்மையாக வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. ஒரு ட்ரெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக சென்னை டு பெங்களூர் போகிற டபுள் பேக்கர் ட்ரெயின் வந்து ரெடியாக நிற்கிது. இந்த ட்ரெயின்லேயும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னு பிளானில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலைல 6:30 மணிக்கே ஏப்ரல் மாதம் வந்து சூரியன் சுத்தரிக்கிறாரு. இன்னும் மே மாதம்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் போலயே. ஸோ இதுக்கு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்தால் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அம்பத்தூர் தான். ஸோ டிடிஆரும் ட்ரெயின் மூவ் ஆன உடனே செக் பண்ணுறதுக்கு வந்தாரு. ஸோ ஏசி கோச் வந்து எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு. பேசன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண உடனே வந்து 110 ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அம்பத்தூர் ரீச் ஆயிடுவோம். மார்னிங்கில் வந்து சென்னை பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்து அம்பத்தூர் வரும்போது இப்போ சென்னை ஃபுல்லாகவே நிறைய பில்டிங்ஸ் கட்டிகிட்டே இருக்காங்க. அதில் முக்கால்வாசி அவ்வளோ ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க. சவுண்டு தாங்க சூப்பராக இருக்கு. கட்டக் கட்டக். நாங்கள் பாருங்க, அதான் முருகன் தேட்டர், அம்பத்தூர் ஃபேமஸ் முருகன் தேட்டர். இப்போ கூட ரீசெண்டாக துரேந்தர் 2 அந்த தேட்டரில் தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் ஏடுவாங்க எப்பவுமே அம்பத்தூரில். அன்ரிசர்வ் பெட்டியில் நிறைய பேர் பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து திருப்பதி வரைக்கும் வர போறது இல்லை. எல்லாருமே வந்து திருக்கணி, திருவள்ளூர் வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பாருங்க பாருங்க பாருங்க, செம்ம கூட்டம். ஸோ கரெக்டாக அம்பத்தூருக்கு வந்து 6:52க்கு வந்து ஆன் டைமில் வந்து ரீச் ஆகிருக்கோம். செம்ம கூட்டம் ஏறுறாங்க இங்கே. எல்லாம் ஓடி போய் ஏறுறாங்க. வெயிலும் செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ செம்ம கூட்டம் ஏறுறாங்க. ஸோ கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தாங்க நிப்பாட்டினாங்க அம்பத்தூரில். 6:52க்கு நிப்பாட்டி 6:53க்கு எடுத்துட்டாங்க. ஸோ இருந்த கூட்டமாக ஃபுல்லாகவே வந்து ஆன்டிசோடில் ஏறிட்டாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்க கூட்டமே இல்லை. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து அம்பத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷன். ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் ஒர்க் போயிட்டு இருக்கு அம்பத்தூரில். ஃபுல்லாக எல்லாம் உடச்சி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ முடியும்னு தெரியல. ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போகும்போதே நல்லா ஸ்பீடாக தான் போகுது. லோக்கல் ட்ரெயினில் பாருங்க எவ்வளோ கூட்டம்.
இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து திருவள்ளூர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிலேவாக தான் போயிட்டு இருக்கு. எப்பவுமே அம்பத்தூர் டான் அப்புறமாலாம் இவ்வளோ ஸ்லோ பண்ண மாட்டாங்க, இங்கே மாதிரி அன்வான்டாக நிற்க மாட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த வண்டி இங்கே அன்வான்டாக ஒரு ஸ்டாப் இல்லை, சிக்னல் கொடுத்து நிற்க வச்சிருக்காங்க. என்ன ஸ்டேஷன் தெரியல எனக்கு. ஏதோ ஒரு கிராசிங் வருது போல. என்ன கிராசிங்னு தெரியல, வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி தாங்க அடிக்கடி ஸ்லோ பண்ணி இப்பெல்லாம் டிலேவா போகுது ட்ரெயின். எதுக்கு அன்வான்டா ஸ்லோ பண்ணாங்க தெரியல. திடீர்னு ஸ்லோ பண்ணிட்டு திடீர்னு பாருங்க, அங்க தெரியுது பாருங்க பட்டாபிரம் டைட்டில் பார்த்து சூப்பரா இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்பீட் சப்தகிரிக்கு வந்து 110. ஸோ 110 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் 110 போகிற மாதிரியே ஃபீல் ஆகலை இந்த ஏசி கோச்சில். ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக டிலேயில் போயிட்டு இருக்கு. 7:10க்கு வந்து திருவள்ளூர் ரீச் ஆகிருக்கணும். பட் ஸ்டில் நம்ம வந்து வேப்பம்பட்டு இன்னும் வராமல் இருக்கோம். அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோ பண்ணுறேன்? எப்பவுமே வந்து நான் வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போவோம். எல்லா வருஷமும் வந்து இந்த சைட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த வாட்டி இந்த சைட்லாம் ரொம்ப காஷியஸாக ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாங்க. ஆப்போசிட்லேயுமே எந்த கிராசிங்குமே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட இப்போ 11 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் நல்லா போவோம் நம்புகிறேன். சப்தகிரியை பார்ப்போம். நல்லா அமைதியாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு குட் ஃப்ரைடே. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் விட லீவில் இருக்கு. ஸோ எல்லாம் அமைதியாக இப்போ தான் ஏந்திருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு தெரியல. எந்த கிராசிங்குமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த காலையில் இந்த குயில் கத்துற சவுண்டெல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம்? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் தான். திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். 15 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கோம். நம்ம இப்போ 7:10க்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து 7:15க்கு தான் வந்திருக்கு. செம்மையாக வெயில் அடிக்குது. இங்கேயுமே வந்து நல்ல கூட்டம் ஏறுறாங்க, அன்ரிசர்வ்டு கூட்டம். ஸோ இங்கேயுமே வந்து நல்லா கூட்டம் ஏறுறாங்க பாருங்க. ஸோ திருவள்ளூரில் வந்து 2 நிமிஷம் நிற்கும். இங்கேயும் கொஞ்சம் நல்லா ஓரளவு கூட்டம் ஏறி இருக்காங்க. ஆரம் கேட்குதா? வெயில் தான் சுழில்னு அடிக்குது. 7:25 7:10க்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து 7:25க்கு தான் வந்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் டிலேல போயிட்டு இருக்கு. பார்ப்போம் நம்ம தலைவன் எத்தனை மணிக்கு போய் சேர்க்கறான்னு. நம்புறேன் ஆன் டைம்ல போய் சேர்த்துருவானே. வெயில் தாங்க ரொம்ப அடிக்குது. ஏப்ரல் மாசமே இப்படி வெயில் அடிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க. திருவள்ளூர்ல இருந்து நிறைய லோக்கல் நிக்குது சென்ட்ரல் போறதுக்கு. திருவள்ளூர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஒர்க்காக சென்னைக்கு போவாங்க. பாருங்க எவ்வளோ லோக்கல் நிக்குது. 3 லோக்கல் ரெடியா நிக்குது. செம கூட்டம் லோக்கல்ல. சென்ட்ரல் போற லோக்கல். மினி டிஃபன் வாங்கியிருக்கோம் நாங்கள். எங்கன்னா சென்ட்ரலில் மெட்ராஸ் காஃபி இருந்ததில்ல, அங்கே தான் மினி டிஃபன் வாங்கியிருக்கோம். இந்த மினி டிஃபனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். இந்த ஒரு மினி டிஃபனோட ப்ரைஸ் வந்து 115 ருபீஸ், 115 ரூபாய். வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். நிறைய ஐட்டம் இருக்குது. ஒரு மெது வடை, கிச்சடி, ஒரு இட்லி, நெய் பொங்கல், சாம்பார், தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெது வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல புசு புசுன்னு இருக்கு.
மெது வடை தாங்க. எதுக்கு ஸ்பூனுன்னு தெரியல, கையிலே சாப்பிடுவோம். பொங்கல், நெய் பொங்கல், சாம்பாரும் சூப்பரா இருக்குங்க. பொங்கல் உண்மையிலே சூப்பரா இருக்கு. கிச்சடி ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலா அங்க ஆப்ஷனுமே இருக்கு. கிச்சடி வேணாம்னு சொன்னா கிச்சடிக்கு பதிலாக இட்லியும் வைக்கிறாங்க. நாங்க கிச்சடியும் வைங்கன்னு சொல்லிட்டோம். கிச்சடியுமே நல்லா இருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தனியா எப்பவுமே இட்லி வாங்காதீங்க. இட்லி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஹார்டா இருக்கு பாருங்க. ஸோ இட்லி தனியா வாங்கினீங்கன்னா கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு மினி இட்லி, சாரி மினி டிஃபன் ஆர் பொங்கல் இந்த மாதிரி வாங்குங்க, நல்லா இருக்கு. இட்லி மட்டும் தனியா வாங்கி சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஹார்டா இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ 115 ருபீஸுக்கு இது ஒர்த்து தான். நீங்கள் சென்ட்ரல்ல இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மார்னிங் 4 o'clockல இருந்து அது அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ பச்சை பசேர்னு எவ்வளோ அழகா இருக்கு. மார்னிங் டைம்ல க்ரீனிஷா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோம். அதே 15 நிமிட்ஸ் டிலே அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல கூட்டம் ஏறுது. எதுக்கு ஆக்சுவலாக நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரெயின் வந்து லூப் லைனில் தான் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பிரஸ் லைனில் போகவே இல்லை. அதனாலே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து 2-3 கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிறதுனால ஃபுல்லாக வந்து லோக்கல் போகிற ட்ராக்ல லூப் எடுத்து தான் போயிட்டே இருக்கு. ஸோ 7:53க்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க 2 நிமிட்ஸில். நான் சொன்னேன்னா பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகிருக்காது. பிரேக் போட்டு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காரில் தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க, லோக்கலோ நம்மளும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல, ஒரே ட்ராக்ல வந்து தான் லோக்கலும் நம்மளும் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து லூப் எடுத்து போகுது, தெரியுதா? ஸோ நம்மள வந்து லோக்கல் ட்ராக்ல தான் விடுறதுனால தான் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு ட்ரெயினை. 15 நிமிட்ஸ் டிலே அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ட்ராக்ல இருந்து தான் நம்ம இப்போ இங்கே லூப் எடுத்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபுல்லாக லூப் எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ட்ராக் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் கண்டிப்பாக ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கண்டிப்பாக தலைவன் சீக்கிரமாக போய் சேர்த்துருவான், நம்புவோம். ஸோ திருத்தணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:08. அதே 15 நிமிட்ஸ் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்க்குறாங்க என்ன. இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இறங்குது, ஏறுது. ஏன்னா சப்தகிரியில் வரவங்க திருப்பதிக்கு மட்டும் வர மாட்டாங்க, கண்டிப்பாக திருத்தணிலையுமே இறங்குறதுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ நல்ல கூட்டம் ஏறுது, நல்ல கூட்டம் இறங்குது. வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஆர்பிஎஃப் வந்து கேட்குறாங்க, ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமானு. ஆர்பிஎஃப் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிற, ஏதாச்சும் ப்ராப்ளமானு. நான் சொன்னேன் யூடியூப்னு சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ டவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் சேஃபாக வீடியோ எடுக்கிறீங்க, அன்வான்டாக எடுக்காதீங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக 2 மினிட்ஸ் தான். 8:08க்கு வந்தாங்க, 8:10க்கு எடுத்துட்டாங்க. அதே 15 நிமிட்ஸ். இன்னும் அவங்க டிலேவை குறைக்கவே இல்லை. ஒரு நல்ல இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கூட்டமே இறங்கியிருக்கு திருத்தணிக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட்டமா ஏறி இருக்கு. நல்லா சாமியை வேண்டிக்குவாங்க. இதுதான் திருத்தணி மலை. முருகா, திருத்தணி மலை.
ஸோ கோயில் தெரியுது பாருங்க, நல்லா சாமியை வேண்டிக்கோங்க முருகா. Coffee, coffee, brew coffee, 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 brew coffee, coffee, brew coffee. இந்த ட்ரெயினோட கோச் அண்ட் கம்போசிஷன் பார்ப்போம். நம்ம மொத்தமாக நமக்கு வந்து 2 SLRD இருக்கு, 5 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கு, 9 செகண்ட் கிளாஸ் இருக்கு, ஒரே ஒரு ஏசி கோச் தாங்க இருக்கு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஏசி கோச்சுக்கு வந்து 300 rupees பெர் ஹெட்டுக்கு. இதே வந்து செகண்ட் கிளாஸுக்கு வந்து 19 rupees வரும், 90 rupees வரும். ஸோ இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கு. மொத்தமாக நமக்கு இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இது டெடிகேட்டட் ட்ரெயின் வந்து சென்னைக்கும் திருப்பதிக்கும். ரூட் கூடயும் எந்த ட்ரெயின் கூடயும் ரேக் ஷேரிங்லாம் பண்ணலை. ஸோ காலையில் 6:25 இப்போ 6:30 வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் கூகுளில் இதை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து 6:30 தான் எடுப்பாங்க. ஸோ மார்னிங் சென்னையில் 6:30 எடுத்தாங்கன்னா திருப்பதியில் வந்து 9:50 போய் சேர்க்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் திருப்பதிக்கும் 147 கிலோமீட்டர்ஸ். இது டோட்டலாக எடுத்துக்கிற ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes சென்னையிலேருந்து திருப்பதிக்கு. மார்னிங் சப்தகிரி எக்ஸ்பிரஸாக போகிற வந்து இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து ரிட்டர்ன் திருப்பதியிலேருந்து 10 நிமிஷம் ஹால்ட்டில், திருப்பி 10:10 வந்து 20 minutes ஹால்ட்டில் வந்து திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸாக வந்து சென்னைக்கு வரும் 1:30. திருப்பி ஒரு 30 minutes ஹால்ட் போட்டு கிளீனிங் பண்ணி திருப்பி சென்னையிலேருந்து 2:40 எடுத்து ஈவினிங் வந்து 5:30 5:40 சம்திங் வந்து திருப்பதிக்கு வரும். மெட்ராஸ் டு திருப்பதி எக்ஸ்பிரஸாக. திருப்பி வந்து திருப்பதியிலேருந்து 6 o'clock சம்திங் எடுத்து திருப்பி வந்து நைட் 10 மணிக்காக வந்து நம்ம சென்னைக்கு வந்து சேரும். ஸோ இந்த ட்ரெயின் மட்டுமே வந்து 4 வாட்டி 2 வாட்டி அப்பு 2 வாட்டி டவுன் போயிட்டு வருது. இது இல்லாமல் 4:15 சம்திங் வந்து ஒரு மெட்ராஸ் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 4 hour எடுத்துக்கும். ஸோ அது வந்து யாரும் பெருசாக புக் பண்ண மாட்டாங்க. எதுவுமே கிடைக்கலன்னா அந்த ட்ரெயின் புக் பண்ணுவாங்க. ஸோ சென்னையிலேருந்து போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு திருப்பதிக்கு. பட் எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து ட்ரெயின் தான் கொடுப்பாங்க. ட்ரெயின் கிடைக்கலன்னா பஸ்ஸில் போவாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே புக் பண்ணிடுங்க, ஏன்னா இது ரொம்ப டிமாண்டான ட்ரெயின். அங்கே பாருங்கள், ஹில்ஸு, லேக் வியூவு, பச்சை பச்சையாக சூப்பராக இருக்குல்ல, செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்டு. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், இது வந்து நான் சொல்கிறது தான். 2 சைட்லேயும் இது இருக்கும், மலை இருக்கும், நடுவில் நம்ம போவோம். இது சைடு மலை இருக்கா பாருங்க. ஸோ ஒரு மலையை குறைஞ்சி இந்த ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு மலையை குறைஞ்சி ரயில் ட்ராக் கட்டியிருப்பாங்க. செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஹில்ஸு, இங்கேயும் ஹில்ஸு. இது இருக்க செம்ம வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும். இதை சின்ன வயசுலேருந்து நான் ரசித்து பார்ப்பேன். இந்த இடத்துலலாம் நான் வந்து ஃபுல்லாக சூப்பரான வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், டேர்னிங் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல ட்ரெயின். செம வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக இது. அப்படி இந்த சைட்லேயும் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். இது 2 இதை குறைஞ்சி இதை கட்டியிருக்காங்க. இதை வேறு லெவலில் இருக்கும். நான் இதை உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தேன். கரெக்டாக செம்ம பாயிண்ட்டை நான் வந்து நிற்கிறேன். டேர்னிங் வேறு லெவலில் இருக்குல்ல. எப்போவுமே நம்ம வந்து ஒரு டேர்னிங் அழகாக பார்க்குறதே ரசிக்கலாங்க ட்ரெயினில். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேர்னிங்லாம் உட்காந்து அழகாக பார்க்குறது. ட்ரெயின் லவர்ஸ் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இன்னும் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள், அங்கே ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மலையை குறைஞ்சி அழகாக வந்து ட்ராக் கட்டி ட்ரெயின் வழி விட்டுருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வழி திருப்பதி போகிறப்போ. நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன், மிஸ் பண்ண சூப்பராக பாருங்கள் நீங்களும்.
பாருங்கள், உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். அழகாக சூப்பராக இருக்குல்ல அந்த டேர்னிங்கு. செம்ம அழகு இங்கே ட்ரெயினில் இப்படி பார்க்குறது. அந்த டேர்னிங் பார்க்குறது செம்ம அழகாக இருக்கும் ட்ரெயினில். வாவ், வேறு லெவலுங்க. நம்ம தலைவன் சூப்பராக போயிட்டுருக்கான். அங்க பாருங்க எவ்வளவு அழகா திருப்பதி மலை எவ்வளவு தூரத்துல தெரியுது. இன்னுமே வந்து ரேணிகுண்டா கூட வரல, பட் ரொம்ப அழகா ரொம்ப லாங்ல இருக்கு. நான் ஜூமிங் பண்றேன், என் கண்ணுக்கு வந்து அலிக்குடியோட அந்த கோபுரம் எல்லாம் தெரியுது. கேமரால எப்படி தெரியுது எனக்கு தெரியல, பட் பார்க்கவே சூப்பரா அமேசிங்கா லைட்டா மிஸ்ட்ரியா இருக்கு. இந்த மலைக்கு மேலதான் அழகா ஒரு சிட்டி இருக்கு. இந்த சிட்டில வந்து வைபா இருக்கும். நைட் டைம்ல லைட்னிங் எஃபெக்ட்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கதான் நம்ம போறோம். அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்க விடாம பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து திருப்பதி சிட்டி உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க ஒரு லைன் பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த லைன் தான் வந்து டைரக்டா திருப்பதி லைனோட கனெக்ட் பண்ணது சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல. இது வந்து திருப்பதிக்கு போற புது லைன்னு சொல்றாங்க. அங்க ஒரு லைன் போகுது பாத்தீங்களா, இப்ப அந்த லைன்ல தான் நம்ம போவோம். லோக்கோ ரிவர்சல் இருக்கு, லோக்கோ ரிவர்சல் இருக்கு. இப்ப அந்த இந்த லைன்ல போய் அந்த லைன்ல அப்படியே நம்ம போயிடுவோம். இப்ப దయచేసి వినండి, ట్రైన్ నంబర్ 222158 చెన్నై ఎయిర్పోర్ట్ నుండి ఛత్రపతి శివాజీ 15 minutes டிலேன்னு சொன்னோம். இப்ப வந்து ரேணிகுண்டாக்கு வந்து 5 minutes ஏர்லியாவே வந்துருச்சு. ஸோ 9:10க்கு வர வேண்டிய வண்டி வந்து 9:05க்கே வந்துருச்சு. ஸோ இங்க வந்து லோக்கல் ரிவர்சல் இருக்கு. ஸோ நம்மளால அங்கே இங்கே போக முடியாது. இப்போ வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நியூ ட்ராக் ஒர்க் காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ சென்னையிலேருந்து வர ட்ரெயின் வந்து டேரெக்டாக இப்போ ரிவர்சல் இல்லாமல் ரேணிகுண்டாவில் ஹால்ட் இல்லாமல் டேரெக்டாக அது வந்து திருப்பதிக்கு போகிற லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள் சேனல்களில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து திருப்பதிக்கு போகிற லைனான்னு. ஒருவேளை அது வந்துடுச்சுன்னா உண்மையிலே வந்து இப்போ வந்து ஒரு 3 hours 20 minutes ஆகுது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour இயர்லியாகவே நம்ம திருப்பதிக்கு போயிடுவோம். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு இந்த ரிவர்சல்லாம் எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 yearக்குள்ளே அது வந்துடும் மேபி. பட் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சால் எனக்கு எங்கள் சேனல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைரக்ட் லைன் வந்து அதுதானான்னு எங்களுக்கு தெரியல. அங்கே பார்க்குறீங்களே இப்போ அந்த ட்ராக்ல தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் திருப்பதிக்கு போகிற ரேணிகுண்டா திருப்பதி லைனு. அப்படியே இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இது இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்க தெரியல ட்ராக்ல தான் இப்போ நம்ம போக போறோம். ட்ரெயின் டேர்னிங் தெரியுது பாருங்க அழகா. இப்போ நம்ம ரிவர்சல் எடுக்கிற இன்ஜின் அதுதான். ஸோ அழகா இப்போ வந்து ட்ராக் சேஞ்ச் ஆயிரு பாருங்க. ஃபுல் ட்ரெயின் வியூ தெரியுது. அப்படியே ட்ராக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ திருப்பதி ட்ராக்குக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டோம். ஃபுல் வியூ ட்ரெயினோட வியூ ஃபுல்லாகவே தெரியுது. நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு தனி அழகு தாங்க. இந்த மாதிரி ட்ரெயினை ரசிக்கிறது குழந்தைங்க தான் ரசிக்கணும். இல்லை நம்ம ட்ரெயினை யாருங்க ரசிப்பா? நம்ம தான் ரசிக்கணும். எவ்வளோ ஸ்டைலாக அழகா இருக்கு பாருங்க. ஸோ அங்கே இன்ஜினும் தெரியுது பாருங்க. அதுதான் இவ்வளோ நேரம் நம்மளை புல் பண்ணிட்டு வந்த இன்ஜின். ஸோ திருப்பி வந்து திருப்பதியில இருந்து ரேணிகுண்டா வரைக்கும் அந்த இன்ஜின் தான் புல் பண்ணிட்டு வரோம். திருப்பி வந்து ரேணிகுண்டால இருந்து சென்னைக்கு போறப்ப வந்து அந்த இன்ஜின் வந்து திருப்பி முன்னாடி போய் அங்கே லோக்கல் அங்கே இன்ஜின் அட்டாச் ஆகி அப்படி ரேணிகுண்டாலேருந்து சென்னை வரைக்கும் அந்த இன்ஜின் தான் திருப்பி போகும். ஸோ நம்ம திருப்பதி ஸ்டேஷன் வெளியில தான் நிற்கிறோம். இன்னும் நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து அலாட் ஆகலை. ஸோ அவுட்டரில் போட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அழகாக ட்ரெயின் வியூவும் தெரியுது பாருங்க. இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிற ட்ரெயின் என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி டு சாய்நகர் ஷீரடி டு திருப்பதி. இப்போ திருப்பதியிலேருந்து ஷீரடி போகிற ட்ரெயின் இங்கே நிற்கிது பாருங்க ஆப்போசிட்டில்.
ஸோ நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் போகணும்னு தெரியல நமக்கு, பார்ப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ திருப்பதி வந்துட்டோம். டைம் கரெக்டாக வந்து 9:45. ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம பிஸியான ஸ்டேஷனுங்க. ஸோ நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக ஆன் டைமில் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல வந்து இப்போ இந்த ட்ரெயின் வந்து 9:45 வந்திருக்கு. 10:10 வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸாக வந்து திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வந்து 1:30 மணிக்கு போய் சேரும். திருப்பி 2:40 வந்து சென்னையிலேருந்து எடுத்து திருப்பதிக்கு வரும். இந்த மாதிரி டெய்லி விளையாட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. நாங்கள் எங்கே ரூம் எடுக்கிறோம், எங்கே என்ன பண்ணுறோம், ஏன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. எல்லாரும் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்து ஒரு நாள் வந்து போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எத்தனை நாள் இருக்க போகிறோம்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. விடாமல் நீங்கள் பாருங்கள். எப்படி ரூம் எடுக்கணும், எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், எல்லாமே கிளியராக என் டு என் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே இந்த vlog-அ பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயின் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க.